Hi friends, welcome back. இந்த வீடியோவில் ஆர்டிஎம்ஐ பற்றி ஃபுல் டீடைல்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். நாங்கள் அக்வாரியம் ஸ்டார்ட் பண்ணி 1 year ஆக போகுது. அதனால் நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு கிவ்வே கான்டெஸ்ட் வீடியோ தான் பிளான் பண்ணியிருக்கோம். அதனால் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் ஆர்டிமியானா என்ன, ஆர்டிமியோட பெனிஃபிட்ஸ் என்ன, எப்படி ஹேட்ச் பண்ணணும், எப்படி பேபிஸ்க்கு ஃபீட் பண்ணணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸை பார்க்கலாம். ஆர்டிமியா சிஸ்ட்டை எப்படி ஹேட்ச் பண்ணணும், அதை எப்படி பேபி ஃபிஷ்ஷஸ்க்கு ஃபீட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி ஆர்டிமியானா என்ன, அதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஆர்டிமியாவை பிரைன் ஷ்ரிம்ப் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. இது கிரஸ்டேஷியன் ஃபேமிலியை சேர்ந்த ஒரு வகையான வாட்டர் இன்செக்ட். ஆர்டிமியா அதிகமாக உப்புத்தன்மை இருக்கக்கூடிய லேக்ஸ்லேயும் வாட்டர் பாடிஸில் மட்டும்தான் உயிர் வாழும். அதனால தான் ஆர்டிமியா சிஸ்ட்டை ஹேட்ச் பண்ணும்போது அதுக்கு சப்போர்ட்டிவாக நம்ம ஹேட்சிங் கண்டெய்னரில் சால்ட் ஆட் பண்ணுறோம். ஆர்டிமியா நேச்சுரலாக ஒரு சால்ட் லேக்கில் இருக்கும்போது 6 monthsலேருந்து 1 year வரைக்கும் உயிர் வாழும். பிறந்த 2 weeksலேயே மெச்சூரிட்டி லெவலை ரீச் பண்ணிடும். ஒரு ஃபீமேல் ஆர்டிமியா ஒரு நாளைக்கு ஆவரேஜாக 75 eggs ப்ரொடியூஸ் பண்ணும். ஆர்டிமியா பிறக்கும்போது 0.4 millimeterலேருந்து 0.5 millimeter சைஸ் வரைக்கும் தான் இருக்கும். பட் அடல்ட் ஸ்டேஜ் ரீச் ஆகும்போது அதிகபட்சமாக 13 millimeter, அதாவது 1.3 centimeter சைஸ் வரைக்கும் வளரும். அமெரிக்காவில் இருக்கிற கிரேட் சால்ட் லேக் அப்படிங்கிற பகுதியில் தான் ஆர்டிமியா சிஸ்ட்டை அதிக அளவு உற்பத்தி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் எல்லா கண்ட்ரீஸ்லேயுமே ஆர்டிமியா சிஸ்ட் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு சர்வே ரிப்போர்ட் படி ஒரு வருஷத்துக்கு வேர்ல்டு வைட் நம்ம எல்லாரும் சேர்ந்து யூஸ் பண்ணுற ஆர்டிமியா சிஸ்ட்டோட வெயிட் 2000 metric tons. அதாவது ஒரு வருஷத்துக்கு 20 லட்சம் கிலோ ஆர்டிமியா சிஸ்ட் நம்ம வேர்ல்டு வைட் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். நேச்சுரலாக ஒரு சால்ட் லேக் இல்லைனா வாட்டர் பாடியில் உயிர் வாழுற ஃபீமேல் ஆர்டிமியாஸ் எக்ஸ் லே பண்ணாது. பட் டைரெக்டாகவே பேபி ஆர்டிமியாஸை தான் ரிலீஸ் பண்ணும். கண்டிஷன்ஸ் ஃபேவரபுளாக இருந்தால் மட்டும்தான் ஃபீமேல் ஆர்டிமியாஸ் டைரெக்டாக பேபிஸை ரிலீஸ் பண்ணும். அதாவது ஃபீமேல் ஆர்டிமியா உயிர் வாழ்ந்துட்டு இருக்கிற இடத்துல வாட்டர் டெம்பரேச்சர், ஆக்சிஜன் லெவல், பிஹெச் லெவல், சாலினிட்டி லெவல் இது எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தால் மட்டும்தான் அது பேபிஸை ரிலீஸ் பண்ணும். சப்போஸ் கண்டிஷன்ஸ் எக்ஸ்ட்ரீமாக இருக்குது, ஃபேவரபுளாக இல்லை அப்படின்னு ஒரு ஃபீமேல் ஆர்டிமியா நினச்சிதுன்னா அது சிஸ்ட் அப்படின்னு சொல்கிற டார்மண்ட் எக்ஸை ரிலீஸ் பண்ணிடும். டார்மண்ட் எக்ஸ் அப்படின்னா செயலற்ற இல்லைனா செயல்பாடு இல்லாத எக்ஸ் அப்படின்னு அர்த்தம். இந்த எக்ஸ் எல்லாமே சிச்சுவேஷன் எப்போ ஃபேவரபுளாக இருக்கோ ஆட்டோமேட்டிக்காக ஹேட்ச் ஆகி பேபிஸ் வெளியில் வந்துடும். ஸோ சிச்சுவேஷன் எக்ஸ்ட்ரீமாக இருக்கும்போது ஃபீமேல் ஆர்டிமியா கர்ப்பப்பையில் இருக்கிற ஒரு கிளாண்ட் ஆர்டிமியா ப்ரூடிங் பவுச்சில் இருக்கிற எம்ப்ரியோஸ் மேலே ஒரு வகையான திரவியத்தை செக்ரேட் பண்ணும். இந்த செக்ரீஷன் ஒவ்வொரு எம்ப்ரியோஸ் மேலேயும் திக்கான ஷெல்லை ஃபார்ம் பண்ணும். ஸோ ஃபீமேல் ஆர்டிமியாஸ் எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனில் இந்த சிஸ்ட்டை வாட்டரில் ரிலீஸ் பண்ணிடும். இந்த திக் ஷெல் எம்ப்ரியோஸை மோசமான கண்டிஷன்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணும். சிச்சுவேஷன் மறுபடியும் எப்போ ஃபேவரபுளாக மாறுதோ அப்போ ஷெல் ஆட்டோமேட்டிக்காக ஹேட்ச் ஆகி பேபி பிரைன் ஷ்ரிம்ப் வெளியில் வந்துடும். இந்த ஹேட்ச் ஆகாத எக்ஸ் எல்லாமே வாட்டரோட சர்ஃபேஸில் தான் ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கும். ஸோ வாட்டர் மூமெண்ட்னாலையும் காற்றடிக்கிறனாலையும் இந்த எக்ஸ் எல்லாமே கரையோரமாக ஒதுங்கிடும். இதை தான் கலெக்ட் பண்ணி ப்ராசஸ் பண்ணி நமக்கு ஆர்டிமியா சிஸ்ட் அப்படின்னு சப்ளை பண்ணிகிட்டு இருக்காங்க. 1930s தான் ஆர்டிமியாவை அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. நாளுக்கு நாள் ஆர்டிமியாவோட டிமாண்ட் அதிகமானதுனால ஆர்டிஃபிஷியலாக லேக்ஸ், வாட்டர் பாடிஸ், ஃபார்ம்ஸ்லாம் செட் பண்ணி ஆர்டிமியாவை உற்பத்தி பண்ண ஆரம்பித்தாங்க. ஆர்டிமியாவில் ப்ரோட்டீன் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறனால தான் பேபி ஃபிஷ்ஷஸ்க்கு ஒரு பெஸ்ட்டு ஃபீடாக அதை செலக்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆர்டிமியாவில் ஃபேட்டி ஆசிட் கண்டென்ட் இருக்குது. ஸோ பேபி ஃபிஷ்க்கு அது ஃபீட் பண்ணும்போது க்ரோத்தும் டெவலப்மெண்ட்டும் நல்லாயிருக்கும். நியூ பார்ன் பேபி ஃபிஷ்ஷஸ்க்கு டைஜஸ்டிவ் சிஸ்டம் ரொம்ப ஸ்லோவாக தான் டெவலப் ஆகும். லைவ் ஃபீடிங் கொடுக்கும்போது பேபிஸ்க்கு டைஜஷன் ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும். பட் ஆர்டிமியாவை ஃபீட் பண்ணும்போது பேபிஸ்க்கு ஈஸியாக டைஜஸ்ட் ஆயிரும். அதனால தான் நிறையா ப்ரீடர்ஸ் பேபிஸ்க்கு ஆர்டிமியாவை ஒரு சுப்பீரியர் லைவ் ஃபீடிங்காக செலக்ட் பண்ணுறாங்க. ஆர்டிமியாவை நம்ம ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ்ஷஸ்க்கு ஃபீட் பண்ணலாம். அதே மாதிரி அதிகமாக உப்புத்தன்மை இருக்கிற இடத்துல தான் அது உயிர் வாழ்ந்துட்டு இருக்கிறனால சாலினிட்டி டாலரன்ஸ் அதுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ மெரைன் ஃபிஷ்ஷஸ்க்கும் நம்ம ஃபீட் பண்ணலாம். ஆர்டிமியா சிஸ்ட்டை ஹேட்ச் பண்ணின 8 hours நம்ம பேபி ஃபிஷ்ஷஸ்க்கு எல்லாத்தையும் ஃபீட் பண்ணிடணும். அது எதனால் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஆர்டிமியா பேபிஸ்
ஹேட்ச் ஆகும்போது யோக் சாக் அப்படிங்கிற இரைப்பையோடு தான் வெளியில் வரும். இந்த யோக் சாக்கில் நியூட்ரிஷன் அண்ட் கேலரி கண்டென்ட் அதிகமாக இருக்கும். ஆர்டீமியா பேபிஸ்க்கு பிறக்கும்போது வாய் பகுதி ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ எக்ஸ்டர்னல் ஃபீடிங் அதனால் எடுக்க முடியாது. அதனால் ஃபஸ்ட்டு 8 ஹவர்ஸ்க்கு யோக் சாக்கில் இருக்கிற நியூட்ரிஷன் அண்ட் கேலரி கண்டென்ட்டை எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணிக்கும். ஸோ ஆர்டீமியாவை ஹேட்ச் பண்ணின 8 ஹவர்ஸ்க்குள்ளே எல்லா ஆர்டீமியாவையும் நம்ம பேபி ஃபிஷ்ஷஸ்க்கு ஃபீட் பண்ணினா ஆர்டீமியாவோட ப்ரோட்டீன் அண்ட் ஃபேட்டி ஆசிட் கண்டென்ட் மட்டும் இல்லாமல் அந்த யோக் சாக்கில் இருக்கிற நியூட்ரிஷன் அண்ட் கேலரி கண்டென்ட்டும் நம்ம பேபி ஃபிஷ்ஷஸ்க்கு கிடைக்கும். நேச்சுரலாக சால்ட் லேக்கில் உயிர் வாழுற ஆர்டீமியாஸ் 6 மந்த்ஸ்லேருந்து 1 இயர் வரைக்கும் உயிர் வாழும். பட் நம்ம வீட்டில் ஹேட்ச் பண்ணுற ஆர்டீமியாஸ் மேக்ஸிமம் 2 to 3 days தான் உயிரோடு இருக்கும். நம்மனாலையும் வீட்டில் ஹேட்ச் பண்ணுற ஆர்டீமியாஸை அதிக நாள் உயிர் வாழ வைக்க முடியும். பட் அதுக்கு தகுந்த கண்டிஷன்ஸை நம்ம சப்ளை பண்ணணும். எக்ஸாம்பிள் டெம்பரேச்சர், ஆக்சிஜன் லெவல், ஃபீடிங், சாலினிட்டி லெவல், pH லெவல். ஸோ இது ஒரு டிஃபிகல்ட் ப்ராசஸ் அப்படிங்கிறனால தான் நமக்கு தேவைப்படும் போது மட்டும் ஆர்டீமியா சிஸ்ட்டை ஹேட்ச் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆர்டீமியா சிஸ்ட்டுக்கு எக்ஸ்பைரி டேட் அப்படின்னு ஒன்று கிடையாது. ஸோ பர்ச்சேஸ் பண்ணின ஆர்டீமியா சிஸ்ட்டை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி மாய்ஸ்சர் அட்டாக் ஆகாமல் ப்ரிவெண்ட் பண்ணி ஒரு ட்ரை பிளேஸில் வச்சுருந்தோன்னா எவ்வளோ வருஷத்துக்கு வேணாலும் வச்சு தேவைப்படும் போது மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் ஏர் பம்ப் வச்சு ஏரேஷன் யூஸ் பண்ணாமையே ஆர்டீமியா சிஸ்ட்டை ஹேட்ச் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக ஆர்டீமியா சிஸ்ட்டை ஏர் பம்ப் இல்லாமையே ஹேட்ச் பண்ண முடியும். பட் அதை நாங்கள் சஜஸ்ட் பண்ண மாட்டோம். அது எதனால் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆர்டீமியா சிஸ்ட்டை ஹேட்ச் பண்ணும்போது நம்ம அந்த கண்டெய்னரில் சால்ட் ஆட் பண்ணுவோம். ஸோ காமனாகவே சால்ட் அதிகமாக இருக்கிற வாட்டரில் ஆக்சிஜன் லெவல் கம்மியாக தான் இருக்கும். சிஸ்ட்டிலேருந்து ஹேட்ச் ஆகி வர நியூ பார்ன் ஆர்டீமியா பேபிஸ்க்கு ஆக்சிஜன் லெவல் நிறையாவே தேவைப்படும். ஸோ நம்ம ஏர் பம்ப் யூஸ் பண்ணாமல் ஹேட்ச் பண்ணினோன்னா கண்டிப்பாக அந்த பேபிஸ் எல்லாம் ஆக்சிஜன் பற்றாமல் சீக்கிரமாகவே இறந்து போயிடும். ஸோ இந்த ரீசன்னால் தான் நம்ம ஆர்டீமியா சிஸ்ட்டை ஹேட்ச் பண்ணும்போது ஏர் பம்ப் யூஸ் பண்ணுறோம். ஆர்டீமியா சிஸ்ட் வாட்டரில் நல்லா சஸ்பெண்ட் ஆகும்போது தான் ஃபுல்லாக ஹேட்ச் ஆகும். நம்ம ஏர் பம்ப் இல்லாமல் ஹேட்ச் பண்ண ட்ரை பண்ணும்போது நிறைய ஆர்டீமியா சிஸ்ட் கண்டெய்னரோட பாட்டமில் செட்டில் ஆயிரும். இந்த மாதிரி பாட்டமில் செட்டில் ஆகிற ஆர்டீமியா சிஸ்ட் நிறையா ஹேட்ச் ஆகாமையே போயிடும். நமக்கு ஹேட்சிங் பர்சன்டேஜ் கம்மியாக இருக்கும். ஸோ ஏர் பம்ப் யூஸ் பண்ணும்போது வாட்டர் மூவ்மெண்ட் இருக்கிறனால இந்த சிஸ்ட் எல்லாமே வாட்டரில் நல்லா சஸ்பெண்ட் ஆகி எல்லாமே ஹேட்ச் ஆயிரும். ஸோ நமக்கு ஹேட்சிங் பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கும். இந்த ரீசன்னால தான் நம்ம ஏர் பம்ப் யூஸ் பண்ணி ஹேட்ச் பண்ணணும். ஆர்டீமியா சிஸ்ட்டை ஹேட்ச் பண்ணுறதுக்கு டேப் வாட்டர் யூஸ் பண்ணலாம். நல்ல தண்ணியை விட உப்பு தண்ணி ஒரு பெட்டரான ஆப்ஷன். சப்போஸ் நல்ல தண்ணி தான் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா அதை டீக்ளோரினேட்டடான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. வாட்டரோட டெம்பரேச்சர் 26லேருந்து 28 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருந்துச்சுன்னா ஹேட்சிங் ரேட் நல்லாயிருக்கும். சப்போஸ் வாட்டரோட டெம்பரேச்சர் 30 டிகிரி செல்சியஸுக்கு மேலே போச்சுன்னா சிஸ்ட்டு டேமேஜ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி வாட்டரோட டெம்பரேச்சர் 25 டிகிரி செல்சியஸ்க்கு கீழே ட்ராப் ஆயிருச்சுன்னா சிஸ்ட்டு ஹேட்ச் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுக்கும். எக்ஸாம்பிள் 24 ஹார்ஸில் ஹேட்ச் ஆகிற சிஸ்ட் 36 ஹார்ஸ் வரைக்கும் டைம் எடுக்கும். வாட்டரோட pH லெவல் மினிமம் 5லேருந்து மேக்ஸிமம் 8 வரைக்கும் தான் இருக்கணும். சப்போஸ் 5க்கு கீழே ட்ராப் ஆனாலோ இல்லை 8க்கு மேலே இன்க்ரீஸ் ஆனாலோ ஹேட்சிங் பர்சன்டேஜ் ரொம்பவுமே அஃபெக்ட் பண்ணும். ஸோ வாட்டரோட pH லெவலை பேலன்ஸ்டாக வச்சுக்கிறதுக்கு 1 லிட்டர் தண்ணிக்கு 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். 1 லிட்டர் வாட்டருக்கு 2 டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணினா கரெக்டாக இருக்கும். நம்ம யூஸ்வலாக ராக் சால்ட் தான் யூஸ் பண்ணுவோம். பட் எப்சாம் சால்ட் இல்லைனா அக்வாரியம் ராக் சால்ட் யூஸ் பண்ணினா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். 1 லிட்டர் வாட்டருக்கு 1 கிராம் ஆர்டீமியா சிஸ்ட் தான் கரெக்டான ரேஷியோ. ஸோ அதிகமாக சிஸ்ட் ஆட் பண்ணி ஓவர் க்ரௌட் பண்ணிடாதீங்க. 1 லிட்டர் தண்ணிக்கு 2 டேபிள் ஸ்பூன் சால்ட், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 கிராம் ஆர்டீமியா சிஸ்ட் இந்த ரேஷியோவில் யூஸ் பண்ணிங்கன்னா ஹேட்சிங் பர்சன்டேஜ் நல்லாயிருக்கும். நம்ம யூஸ் பண்ணுற ஆர்டீமியா சிஸ்டோட டயாமீட்டர் 0.18 மில்லிமீட்டரில் இருக்கும். வாட்டரில் ஆட் பண்ணின கொஞ்ச நேரத்தில் 0.19 மில்லிமீட்டர் சைஸாக மாறிடும். ஹேட்சிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணின கொஞ்ச நேரத்தில் சிஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற எம்ப்ரியோஸ் எல்லாமே ரீஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிரும். ஸோ 16 ஹவர்ஸ் ரீச் ஆகும்போது ஆல்மோஸ்ட் எல்லா சிஸ்ட்டில் இருக்கிற எம்ப்ரியோஸும் நல்லா ஆக்டிவேட் ஆகி லார்வா ப்ரொட்ரூட் ஆகும். இந்த லார்வாவை சுற்றி இன்னும் அந்த திக் ஷெல் அப்படியே தான் இருக்கும். இதை நம்ம அம்ப்ரெல்லா ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஹேட்சிங் ப்ராசஸில் 20 ஹவர்ஸ் கம்ப்ளீட் ஆகும்போது ஆர்டீமியா பேபிஸ் ஃபுல்லாக டெவலப் ஆகி ஷெல்லை பிரேக் பண்ணி ஃப்ரீ ஸ்விம் பண்ணும். இதை இன்ஸ்டார் 1 ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 20 ஹார்ஸ்லேருந்து 24 ஹார்ஸ்க்குள்ளே எல்லா சிஸ்ட்டும் பிரேக் ஆகி பேபிஸ் ஃப்ரீ ஸ்விம் பண்ண ஆரம்பிச்சிரும். ஸோ இந்த வீடியோவில் நாங்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி
ஹேட்ச் பண்ணின 8 ஹவர்ஸ்க்குள்ளேயே எல்லா ஆர்டீமியாவையும் நம்ம பேபி ஃபிஷ்ஷஸ்க்கு ஃபீட் பண்ணினா ஃபுல் ப்ரோட்டீன் அண்ட் நியூட்ரிஷன் கண்டென்ட் அந்த பேபி ஃபிஷ்ஷஸ்க்கு கிடைக்கும். ஆர்டீமியா ஹேட்ச் பண்ணின கண்டெய்னரில் லைவ் ஆர்டீமியா பேபிஸும் பிரேக்கான ஷெல்ஸும் மிக்ஸ் ஆகி தான் இருக்கும். ஸோ ஆர்டீமியா செப்பரேஷன் நெட் யூஸ் பண்ணி அந்த பிரேக்கான ஷெல்ஸையும் ஆர்டீமியாஸையும் தனித்தனியாக பிரித்து எடுத்துருங்க. ஹேட்ச் பண்ணின ஆர்டீமியாஸை நம்ம ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ்ஷஸ்க்கு தான் ஃபீட் பண்ண போகிறோம் அப்படின்னா கலெக்ட் பண்ண ஆர்டீமியாஸை டேப் வாட்டரில் மட்டும் லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு ஃபீட் பண்ணிக்கலாம். சப்போஸ் மெரைன் ஃபிஷ்ஷுக்கு தான் நம்ம ஆர்டீமியாவை ஃபீட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஆர்டீமியாவை வாஷ் பண்ண வேண்டாம். கலெக்ட் பண்ண ஆர்டீமியாவை டைரெக்டாக மெரைன் ஃபிஷ்ஷுக்கு அப்படியே ஃபீட் பண்ணிக்கலாம். ஹேட்ச் பண்ணின ஆர்டீமியாஸ் சரியான ஃபீடிங் இல்லைன்னா 15 ஹவர்ஸுக்கு மேலே 1 by 1 இறந்து போக ஆரம்பிச்சிடும். ஸோ எவ்வளோ சீக்கிரம் யூஸ் பண்ணுறோமோ அவ்வளோ நல்லது. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் முன்னாடியே சொன்ன மாதிரி நாங்கள் அக்வாரியம் ஸ்டார்ட் பண்ணி 1 year ஆக போகுது. ஸோ அதுக்கு கஸ்டமர்ஸ்க்கும் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் கிஃப்ட்ஸ் கொடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ ஒரு கிவ்அவே கான்டெஸ்ட் வீடியோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. அன்டில் தென் குட் பை.